வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வாங்க மேடம். நானே சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எல்லாருமே இவனை திருடன்னு சொல்றாங்க. நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். இவன் சாமி கும்பிட தான் வந்திருப்பான் போல. ஏதோ தெரியாம கட்டி வச்சிருக்காங்க. யாரு இவ? சாமி கும்பிட வந்தானா? ஜமீனையா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கை வைக்காத கோவிலே கிடையாது. இவன் மேல நிறைய திருட்டு கேஸ் இருக்கு. இவன் நிச்சயமா திருடுறதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருப்பான். சொல்றா, கோவில்ல என்ன திருட வந்த? மேடம், நான் எதுவுமே திருடல மேடம். இது வரைக்கும் நான் திருடு தொழில் பண்ணது உண்மைதான். ஆனா நான் என் குடும்பத்துக்காக இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். என்ன சந்தேகப்படாதீங்க மேடம். இது பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். ஐயோ மேடம், நான் நிரபராதி மேடம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். சாமி கும்பிடதான் மேடம் நான் வந்தேன். மேடம், நான் பார்த்தா அப்பாவி மாதிரி தான் தெரியுது. தேவையில்லாம ஒரு நிரபராதிய நாம தண்டிச்சா அது ஊருக்கும் நல்லதில்ல, எங்க ஜமீனுக்கும் நல்லதில்ல. வேணும்னா இவன் அட்ரஸ் வாங்கிட்டு விட்டுருவோம். இல்ல பெரியய்யா, இவனை அப்பாவின்னு நினைக்காதீங்க. இவன் கண்டிப்பா திருடன் தான். இவன் கையில திருட்டு பொருள் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் திருடன் தான். ஜமீனையா, குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.